வடிவேல் போய் திருவாரூரில் பேசினோடனே கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தோடனே அம்மா அந்த கூட்டத்தை பார்த்துட்டு இவருக்கு ஆப்பரண்ட்டாக யார் யார் பேசுவாங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் சிங்கமுத்துன்னு ஒருத்தர் ரைட்டர் இருக்குவான் காமெடியாக இருக்குமா எழுதுனா நான் திடீர்னு போகணும் இப்போ டெரர் உமனில் உள்ளே போய் உட்காந்தேன் வணக்கம் சிங்கமுத்து வாங்க உட்காருங்க நீங்கள் உட்காருங்கம்மா நீங்கள் உட்காருங்கம்மா என் வீடு நான் நேராக உட்காந்துட்டு தான் வரேன் நின்றுட்டா இருக்கேன் மேலே உட்காருங்க கேஷுவலாக நாளுங்க. அப்புறம் நான் எழுதின கவிதை புகழ்மணக்கு அம்மாவுக்கு தமிழ் மொழி கவிதைகள் கடல் தாயே நீ நல்லவளா கெட்டவளா அதில் ஒரு வரிக்கு 25,000 கொடுத்தாங்க. ஸ்ரீரங்கத்தில் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்தேன். அம்மா அப்போ தான் லைனில் வந்தாங்க. விஜயகாந்தை ஏற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒன்றா கூட்டணியில் இருக்கோம். என் கடையில் வள்ளல்கள் இருந்தாங்க. 8வது வள்ளலாக புரட்சித் தலைவர் இருந்தார். ஆனால் 9வது வள்ளலாக வருவதற்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கிறது. அவர் தான் விஜயகாந்த். கிட்ட நெருங்கி விட்டார் எல்கையை தொடுவதற்கு. வருகின்றவர்களுக்கெல்லாம் உணவளித்து மகிழ்கின்ற ஒரு அருமையான நடிகர் மட்டுமல்ல, இளைய மனம் கொண்ட இறக்க மண்டையில் என் உயிர் புகுமனர் வள்ளலார் அதை கடைபிடிப்பவர் பேசி போடியாரார் பிஏ. அண்ணே விஜயகாந்த் கொஞ்சம் கம்மியாக பேச சொன்னாங்க. ரொம்ப ஏற்ற வேண்டாமா அப்போ கொஞ்சம் அடக்கி வாசி. அவர் நல்ல மனுஷன், எனக்கு பழக்கம். அது மாதிரி நல்ல மனிதர். அவர் போனது எங்களுக்கெல்லாம் லாஸ். வர்றவங்களுக்கெல்லாம் காசு கொடுப்பார். பண்பாளர், சிறந்த அருமையான நடிகர் இழந்துட்டாங்க. இப்போ சினிமா பார்க்குற மாதிரியே தோணலை. அவர் படம் வந்தால் நான் பண்ண மாட்டேன். நல்லா போயிட்டு ஒரு மாதிரி இருக்கும், மக்களுக்கு தோதாக இருக்கும். புரட்சித் தலைவருக்கு அடுத்து அவர் படம் தான் நான் விரும்பி பார்ப்பேன். நல்லாயிருக்கும்.